இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். நம்ம பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள் வரைக்கும் பன்னீர்னாலே ரொம்ப இஷ்டம். ஹோட்டலுக்கு போனாலே பன்னீர் பட்டர் மசாலா வாங்குவோம், ஆர்டர் பண்ணுவோம். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை வந்து நம்ம அடிக்கடி வீட்டில் வந்து வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா அன்னைக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நிறைய மசாலாலாம் வதக்கி அரைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அரைக்க தேவையில்லை. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். மசாலா செய்கிறதுக்கு வந்து இப்போ நான் 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசாவும் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை உள்ளே சேர்த்துறேன். ஸ்பூன் கிட்ட நல்லா புளிக்காத தயிராக உள்ள 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா தயிர் சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா 1 ஸ்பூன் தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போடுறேன். இதில் 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் சேர்த்துறேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, சின்ன இலையாக இருக்கிறதுனால 2 இலை போட்டிருக்கேன். அதோட நல்ல பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் மாறி நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி லைட் கலரில் செவந்து வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம தக்காளி முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை வந்து இந்த டைமில் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறேன். மிளகாத்தூள் எல்லாமே நல்லா இந்த தக்காளி இது மிக்ஸோட நல்லா கலந்து விட்டுருவோம். மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும்தான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது வந்து நல்லா கொதித்து மசாலா வாடையெல்லாம் நல்ல பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தகுந்த தண்ணியை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாவுடைய நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த மசாலா கிரேவி வந்து ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கொதித்து நல்லா இந்த திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனால் தான் அந்த பட்டர் மசாலா வந்து டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி வந்து எந்த பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதித்து வரணும். இந்த மசாலா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா அன்றைக்கி அந்த முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே தடன்னு கொதிக்கும், கையெல்லாம் தெரிச்சிரும். இப்போ வந்து நான் வெட்டி வச்ச பன்னீரை வந்து உள்ளே சேர்த்துறேன். உள்ளே சேர்த்துட்டு இப்போ தேவையானதை எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும். கஸ்தூரி மெத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா 1 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை போட்டோம் அப்படின்னம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை போடுறத பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பன்னீரை போட்டுருக்கிறதுனால ஒரு நிமிஷம் அப்படி நல்லா கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பன்னீரோட மசாலா கொஞ்சம் சேர்ந்து வரும். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.